நிறைய பேர் அவங்களுக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து வைக்கிறதுன்றது என்னன்னா, செய்வினைன்ற பேர்ல விஷத்தன்மை வாய்ந்த மூலிகைகளை அரைச்சு அதை மருந்தா உருவாக்கி தெரிஞ்சோ தெரியாமையோ சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணமா கருமுத்து, காட்டுக்கதிரி, வெள்ளாடனை இது மாதிரி மூலிகைகளை கொடுத்தா உடம்பு முழுக்க வலி இருக்கும். தூக்கத்தில் உடல் தூக்கி போடும். தூங்கும்போது உடல் வெட்டி வெட்டி துடிக்கும். ஒற்றை தலைவலி இருக்கும். கழுத்தை இறுக்கமாகும். இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதே போல் பேய்க்கரும்பு, தகளி, மணற்கள்ளி இதனால தயாரித்த மருந்துகள் நரம்பு தளர்ச்சி, உடல் நடுக்கம், அதீத பதட்டம், விரல்களில் குத்தல் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதிக நாட்கள் விட்டுட்டோம்னா அது பக்கவாதத்து வரைக்கும் கொண்டு போய்விடும். இதை பாலிநியூரோபதின்னு சொல்லுவாங்க. விஷ மூலிகையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை செய்வினை என்ற பெயரில் கொடுக்கறதால ஆங்கில மருத்துவத்தில் செய்யக்கூடிய பரிசோதனைகளும் ஸ்கேன், எக்ஸ்ரே போன்றவற்றாலும் கண்டுபிடிக்க முடியாது. மூலிகை விஷங்கள் உடலில் இருப்பவர்களுக்கு வியர்வையில் கற்றாழை வாசம், விரல் நுனிகளில் குத்தல், சிறுநீரில் அழுகிய பழத்தின் வாடை இதெல்லாம் இருக்கும். இவங்க ரத்தம், எச்சில் ஆகியவற்றை டெஸ்ட் பண்ணி அதற்கான முறிவு மருந்து சாப்பிட்றது தான் சரியான வழியாக இருக்கும்.